ஸோ இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அண்ட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டோட சம்ஸ் பார்க்கலாம். This particular question is from T.S. Reddy textbook. The following information is extracted from the store's ledger. September 1 opening balance and 6th எல்லா பர்ச்சேஸ்மே ஒன்றா கொடுத்துருக்காங்க, டேட் அண்ட் ரெஸ்பெக்டிவ் டேட் அண்ட் இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ். எப்பவுமே சொல்லியிருந்தா டேட் ஆர்டர் தான் நம்ம போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வருது இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வருமா, செகண்ட் என்ட்ரி வில் பி September 6th என்ட்ரி. பர்ச்சேஸ் இஸ் நத்திங் பட் கூட்ஸ் ரிசீவ்ட். ஸோ GRN நம்பரில் எழுதுவோம். And next என்ன டேட் வரும், 9th டேட் வரும், இஷ்யூ டேட். ஸோ அக்கார்டிங் டு த டேட் வைஸ் நெக்ஸ்ட் வில் பி 20 and 22 will be next, and then 27 30 அந்த நம்ம டேட் நம்ம ரெஸ்பெக்ட் நம்ம யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டேட் எது வருமோ நம்ம அந்த டேட் படி தான் போகணும். ஸோ இதுவான டீட்டெயில்டு ஆன்சர் ஐ ஹவ் கிவன். what they mentioned September 1 is opening balance, அதை நான் brought down mention பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் பேலன்ஸ் 500. நம்ம இதில் brought down வந்து நம்ம பேலன்ஸில் எழுதுவோம். this is opening balance 500 units 10 each, so 5000. next 6th September வந்து goods receive ஆயிருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து goods received number 100 units பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 11. ஸோ இந்த அமௌண்ட் எப்படி வந்ததுன்னா 100 into 11. ஓகே, ஸோ 100 units ரேட் per யூனிட். நெக்ஸ்ட் இஷ்யூ எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பேலன்ஸ் எப்படி எழுதுவோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த 500 இருக்குல்ல, அதாவது இந்த 500 அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் நியூவாக பர்ச்சேஸ் பண்ண இப்போ உள்ளே வந்திருக்க நெக்ஸ்ட் வேல்யூ. 9th டேட் வந்து இஷ்யூ ஆயிருக்கு. எவ்வளோ யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 500 யூனிட்ஸ். வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்க பொருளை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண பொருளை நம்ம கொடுத்துடுறேன், வெளியில் கொடுத்துடுறேன். தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ நவ் 500 யூனிட்ஸ் நான் கொடுக்கணும். இப்போ இந்த இதில் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் இருக்க வேல்யூ நான் எடுத்திருக்கேன். 500 என்கிட்ட இருக்கு. நான் கொடுக்க வேண்டிய யூனிட்ஸ் வந்து 500, நான் இஷ்யூ பண்ண வேண்டிய யூனிட்ஸ் வந்து 500. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லாட்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் லாட் பிகம்ஸ் nil. நெக்ஸ்ட் பேலன்ஸாக இருக்கிறது அப்படியே எழுதிடுறேன். பிகாஸ் நான் இதை வந்து நான் டச்சே பண்ணலாம், இந்த யூனிட்டை நான் டச் பண்ணாதனால நான் அப்படியே எழுதிட்டேன். September 20 வந்து மறுபடியும் கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 712 per unit. So 700 into 12 is 8400. இப்போ என்ன ஆகும்னா இந்த பேலன்ஸ் அப்படியே நம்ம எழுதிடுவோம். இந்த 100 அப்படியே எழுதிட்டு நியூவாக வந்தது அதுக்கு கீழே எழுதிடுவோம். நெக்ஸ்ட் September 22 வந்து கூட்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு 500 யூனிட்ஸ். இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த 2 ஸ்லாட்ஸ் இருக்கு, 100 and 700. வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத பார்க்கணும். 100 யூனிட்ஸ் இருக்கு. டோட்டலாக எனக்கு நான் இஷ்யூ பண்ண வேண்டியது 500. நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 500 யூனிட்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் லாட்ல என்கிட்ட 100 தான் இருக்கு. அதோட ரேட் பர் யூனிட், ரெஸ்பெக்டிவ் ரேட் பர் யூனிட் இஸ் 11. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 11,100. இப்போ 500 யூனிட்ஸில் நான் 100 வந்து கொடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் 400 எனக்கு இன்னும் வேணும். அப்போ நான் செகண்ட் ஸ்லாட்டில் போய் பார்க்குறேன். செகண்ட் ஸ்லாட்டில் 700 இருக்கு. எனக்கு தேவை 400 தான். 400 கொடுத்துடுறேன். இன்டூ 12 சேம் தட் அமௌண்ட் ரெஸ்பெக்ட் பர் யூனிட். அந்த ஸ்லாட்டில் இருக்க பர் யூனிட்டோட வேல்யூன்னு மல்டிப்ளை பண்ணால் 4800. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எனக்கு போயிடுச்சு. இந்த 100 ஸ்லாட் ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன், அதனால எனக்கு நெல் ஆயிடுச்சு. இந்த 700 குவான்டிட்டியில் நான் 400 கொடுத்துட்டேன். இப்போ என்னோட பேலன்ஸ் என்ன, 700 மைனஸ் 400, இந்த 300 வரும். 300 இன்டூ 12 இந்த ஸ்லாட்ல இருக்க ரேட் பர் யூனிட். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3600. September 27 பார்த்தா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ GRN நம்பர் 400 யூனிட்ஸ் 13 per each 5200. ஸோ அகெயின் அது கீழே எழுதிட்டே வருவோம். 300 இன்டூ 12 பேலன்ஸ் ப்ரீவியஸ். சரி, ஒரு டேட் முடியும் போது இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ பேலன்ஸ் இப்போ நியூவாக இஷ்யூ நியூவாக உள்ளே வந்ததையும் மறுபடியும் நான் கீழே எழுதிடுவேன் இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட பேலன்ஸ் இருக்க வேண்டியது இருக்கு. திஸ் இஸ் வாட் பேலன்ஸ் வி ஹேவ். நெக்ஸ்ட் September 30 வந்து 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட ஃபர்ஸ்ட் லாட்டில் 300 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 300மே அதோட ரேட் பர் யூனிட்டோட கொடுத்துட்றேன். ஸோ 3600. நான் பேலன்ஸ் இன்னும் ஐ நீட் 200. 500 கொடுக்கணும், ஆனால் நான் 300 கொடுத்துட்டேன். அப்போ செகண்ட் ஸ்லாட்டில் போய் பார்க்கணும். செகண்ட் ஸ்லாட்டில் 400 இருக்கு, ஆனால் எனக்கு தேவையே 200 தான். ஸோ அதையுமே நான் கொடுத்துட்றேன் அதோட ரேட் பர் யூனிட். ஸோ 200 into 13 will be 2600. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பிகம்ஸ் nil. செகண்ட் ஸ்லாட்டில் தான் இந்த 200 எப்படி வந்தது, 400 யூனிட்ல நான் 200 கொடுத்துட்டேன். ஸோ 400 minus 200 will be 200 into 13, 2600.
நெக்ஸ்ட் அக்டோபர் 13ல வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிப்ட்ல எழுதியிருக்கேன் 1000 யூனிட்ஸ் 14, ஸோ 14,000. அகெயின் பேலன்ஸாக இருக்குது அப்படியே எழுதிட்டு நியூவாக வந்தது கீழே எழுதிடுவோம். நெக்ஸ்ட் அக்டோபர் 15th 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் வி ஹேவ் தீஸ் டூ இந்த 200 and 1000 யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் லாட்டில் எனக்கு எவ்வளோ வேணும்? 500 வேணும். ஃபர்ஸ்ட் லாட்டில் 200 இருக்குது, அந்த 200மே கொடுத்துட்றேன். அந்த 200 போயிட்டு இப்போ செகண்ட் ஸ்லாட்டில் 1000 இருக்குது, எனக்கு பேலன்ஸ் 300 தான் வேணும். ஸோ அந்த ஸ்லாட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் நெல் ஆயிடுது. ஸோ செகண்ட் ஸ்லாட் 700. இந்த 700 எப்படி வந்தது? 1000 யூனிட்ஸ் இருக்கு, அதுலேருந்து நான் 300 இஷ்யூ பண்ணிட்டேன். ஸோ அதனால அந்த பேலன்ஸ் 700. நெக்ஸ்ட் கம்ஸ் கூட்ஸ் ரிசீவ்ட் 500 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 15 each 7500. ஸோ யர் பேலன்ஸ் இங்கே அப்படியே இந்த அமௌண்ட் அப்படியே எழுதிடுவோம். இப்போ நியூவாக வந்தது அதுக்கு கீழே எழுதிப்போம் இந்த வேல்யூவை அதுக்கு கீழே. அக்டோபர் 22 இஸ் கூட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 500. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல என்கிட்ட 700 இருக்கு, பட் எனக்கு தேவையே 500 தான். ஸோ அந்த ஸ்லாட்ல இருக்க பர் யூனிட்டோட வேல்யூட போட்டுட்டேன். ஸோ அப்போ பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 700ல மைனஸ் 500னா 200 அண்ட் 14 rupees சேம் வந்துடும். சேம் வே இது வந்து அன்டச்ட், ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லேயே எனக்கு இருக்கு. ஸோ அதனால நான் அதை அப்படியே எழுதிட்டேன். நவம்பர் 11th they have issued again 500, பட் என்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 200 மட்டும் தான், அதையும் இஷ்யூ பண்ணிடுவேன். ஸோ இட் பிகம்ஸ் nil. செகண்ட் ஸ்லாட்ல 500 இருக்கு, பட் எனக்கு தேவையே 300 தான். ஸோ அதை எழுதிட்ட பிறகு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 200 இருக்கும். 500 மைனஸ் திஸ் 300, யூ வில் அரைவ் திஸ் 200. நெக்ஸ்ட் நவம்பர் 17th goods has been purchased. ஸோ GRN நம்பர், கூட்ஸ் ரிசீவ் நம்பர், எவ்வளோ யூனிட்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பேலன்ஸாக இருக்கிறது அப்படியே எழுதிட்டு நியூவாக வந்தது கீழே எழுதிக்கணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் என்னன்னா இதை ரெண்டுத்தையும் ஆடப் பண்ணால் யூ வில் அரைவ் இன் யூனிட்ஸ். சேம் வே இதை ரெண்டுத்தையும் ஆடப் பண்ணால் இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ 200 + 400 is 600. 3000 + 6400 will be 900. This is how you will calculate first in first out method. இன்னொரு சம்மம் எடுத்திருக்கேன் ஃப்ரம் TS Reddy textbook. சேம் கான்செப்ட் ஒன்லி, பட் ஹியர் வாட் இஸ் இட் இஸ், இப்போ இஷ்யூ பண்ண இது ரிசீவ்டு பேக், அதாவது இஷ்யூ பண்ண கூட்ஸ் வந்து மறுபடியும் உள்ளே வந்துட்டா ரிசீவ் ஆகிட்டா நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அதோட பர் யூனிட்டோட வேல்யூ என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இந்த சம். சேம் கான்செப்ட். Jan 1st பேலன்ஸ் brought down is there 50 units 30 each 1500. Jan 5th இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 20 யூனிட்ஸ். ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 50ல் 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 30 each சேம் பர் யூனிட் 600. அப்போ என்னோட பேலன்ஸ் எவ்வளோ? 50ல் 20 போயிடுச்சுன்னா 30 each 900. Jan 7th வந்து கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு, ரிசீவ் பர்ச்சேஸ் ஆயிருக்கு 48 யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லாட்டில் இருக்கிறது அப்படியே எழுதிடுவோம். நியூவாக இப்போ உள்ளே வந்ததை அதுக்கு கீழே எழுதிப்போம். ஓகே. நெக்ஸ்ட் Jan 9th 20 யூனிட்ஸ் தேவை. என்கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 30 இருக்கு. அந்த 30ல் 20 தர முடியுமா? எஸ். தந்துட்ட பிறகும் இன்னும் எனக்கு பேலன்ஸ் 10 இருக்கு. 30 - 20 is 10. அதோட ரெஸ்பெக்டிவ் இப்போ இந்த 30 எப்படி வந்ததுன்னா அந்தந்த ஸ்லாட்ல இருக்க அமௌண்ட் பர் யூனிட்டோட வேல்யூவோட அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து அன்டச்டா இருக்கு, ஏன்னா 30ல் 20 தான் எனக்கு வேணும். ஸோ 10 பேலன்ஸா இருக்கு, இதை நான் அப்படியே கீழே எழுதிடுறேன். நெக்ஸ்ட் Jan 19th goods has been purchased. ஸோ GRN நம்பர் ரிசீவ் உள்ள வந்திருக்கு 36 யூனிட்ஸ். ஸோ இது சேம் இந்த ஸ்லாட் அப்படியே இதை எழுதிடுவோம். அது இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட் எழுதிட்டு இப்போ நியூவாக வந்ததை எழுதிடுவோம் பேலன்ஸ். இப்போ Jan 24th என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன், அதாவது ரிசீவ் பேக் ஆயிருக்கு. ஸோ அதனால மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ரிட்டர்ன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் வாட் இட் இஸ் சிமிலர் டு பர்ச்சேஸ் தானே, வெளில போனது உள்ள வந்திருக்கு. ஸோ ரெசிப்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இது அப்படி இந்த வேல்யூ எப்படி வந்தது நான் சொல்றேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா Jan 24th வந்து மெட்டீரியல்ஸ் ஹஸ் பீன் ரிசீவ்டு பேக். அதுல 10 யூனிட்ஸ் அவுட் ஆஃப் த யூனிட்ஸ் இஷ்யூட் ஆன் 19th Jan. அதாவது 10 யூனிட்ஸ் உள்ள வந்திருக்கு. எப்போ உள்ள வந்திருக்குன்னா 19th Janல இஷ்யூ பண்ண கூட்ஸ் வந்து உள்ள வந்திருக்கு. அப்போ சாரி 9th Janல இஷ்யூ பண்ண கூட்ஸ் உள்ள வந்திருக்கு. அப்ப 9th Janல போய் நம்ம எவ்வளோக்கு பர் யூனிட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். 30னால இந்த 30 நான் அப்படியே இங்க எழுதிடுறேன். ஓகே. ஸோ எந்த டேட்ல
கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டோட per யூனிட்டோட வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஸோ 24th என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன் 10 யூனிட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எப்போனா Jan 9th கொடுத்த 10 யூனிட்ஸில் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ Jan 9th போயிட்டு அதோட per யூனிட்டோட வேல்யூ என்னவோ அதை நம்ம போட்டுக்கணும். ஸோ இது உள்ள வந்தனால என்ன ஆகும், கீழே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் இஸ் விசிபிள். இங்கேயும் எழுதணும் 10, 30, 300 அந்த மாதிரி உள்ள. ஸோ 4 ஸ்லாட்ஸ் இருக்கு இப்போ நம்ம கிட்ட. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எழுதியிருக்கேன் நான் பென்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் Jan 27th வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 15 யூனிட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல என்கிட்ட 10 இருக்கு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறத வெளில போயிடும். ஓகே, ஸோ 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 10 யூனிட்ஸுமே per யூனிட் 30, 300 கொடுத்துட்றேன். எனக்கு தேவை டோட்டலாக நான் 15 யூனிட்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லாட்ல இருக்க 10 யூனிட்ஸ் நான் கொடுத்துட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் லாட் நான் நில்லுன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்லாட்ல 48 யூனிட்ஸ் இருக்கு. பட் எனக்கு தேவையே 5 யூனிட்ஸாக கொடுக்கலாம்ல. ஸோ 40 each 200. அப்போ 48 minus 5 will be this 43. 40 per unit 1720. இது ரெண்டுமே நான் தொடவே இல்லை, அன்டச்சாக இருக்கனால நான் அப்படியே இதை எழுதிடுறேன் இதுக்கு கீழே. ஸோ this how you have the balance. So இதெல்லாம் add up பண்ணா you will arrive 89 units. If you add up these amounts 1720, 1260 and 300 add up பண்ணா you will arrive this 3280. Next one is last in first out. ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில் என்னென்னா, எது நம்ம ரீசெண்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், எது நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம வெளில எடுத்துருவோம். தட் இஸ் வாட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட்டாக எது இருக்கோ அதை நம்ம எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இஸ் ஃபர்ஸ்ட்டு எது வந்திருக்கோ அதை நம்ம அனுப்பிடுவோம். இப்போ லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டில் வந்து கடைசியாக இருக்க வேல்யூவை நம்ம வெளில அனுப்பிடுவோம். கடைசியாக இருக்க ஸ்டாக்கை. ஸோ ரீசெண்டாக கடைசி, இந்த ரீசெண்ட் மீன்ஸ் கடைசியாக இருக்க ஸ்டாக்காக நம்ம அதை வெளில அனுப்பிடுவோம். இப்போ இந்த சம் last in first out method from TS Ready textbook. Receipts value is there and issues value is there, 300 whatever. Okay, இப்போ இந்த சம் எப்படி பண்றது சொல்றேன். Jan 1 goods has been received. ஸோ எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, 300 யூனிட்ஸ் 10 each. ஸோ அது அப்படியே நான் இங்கே எழுதிடுறேன், பேலன்ஸில் எழுதிடுறேன். 300 யூனிட்ஸ் 10 per each 3000. Jan 10th மறுபடியும் கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் லாட்டில் இருக்கிறது அப்படியே எழுதிடுறேன். நியூவாக வந்ததையும் கீழே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த 2 ஸ்லாட்ஸ் நம்ம கிட்டே இருக்கு. 15th Jan பார்த்தீங்கன்னா கூட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வி ஆர் டூயிங் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட் ஸ்லாட் 2 ஸ்லாட் இருக்கா. லாஸ்ட் ஸ்லாட் எது 200. ஓகே, இந்த 200 தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எவ்வளோ 250 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணணும். லாஸ்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 200 இருக்கு. ஸோ அதை முழு 200மே நான் தந்துடுறேன். 12 per each 2400. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே என்ன ஸ்லாட் இருக்கு, 300. எனக்கு தேவை 250. 200 நான் கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இந்த 50 வந்து இந்த 300 ஸ்லாட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ 50 into 10. How this 10? இந்த பர்டிகுலர் ஸ்லாட்ல எவ்வளோ per யூனிட்டோட வேல்யூவோ அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த 250 எப்படி வந்தது, இந்த ஸ்லாட்டோட வேல்யூ நில் ஆயிடுச்சு. Okay, last slot of the value nil. 300 minus 50 is what, 250 into 10, 2500. 18th வந்து மறுபடியும் கூட்ஸ் உள்ள வந்திருக்கு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நியூ கூட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்த கூட்ஸை கீழே ரெக்கார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் 20th பார்த்தீங்கன்னா 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. So these two are the balance you have last in first out. So last என்ன last slot எது, இதுதான் the last slot. நமக்கு தேவை 300 யூனிட்ஸ் கொடுக்கணும். ஆனால் லாஸ்ட் ஸ்லாட்ல 200 மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் 200மே கொடுத்துட்றேன். அதோட per யூனிட்டோட வேல்யூ பேலன்ஸ் 100 வந்து அதோட ப்ரீவியஸ் ஸ்லாட்ல இருக்குலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்லாட் நில்லாயிடுது. அப்போ அந்த 250 minus 100 is what, 150. 250 minus 100 you will arrive this 150. பிகாஸ் இந்த ஸ்லாட் நில் ஆயிடுச்சு. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட்ல இருக்க ஸ்லாட்டை நான் ஃபர்ஸ்ட் அனுப்பிடுறேன். 25th பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு 100 யூனிட்ஸ் 16 each. ஸோ மல்டிப்ளை பண்ண, ஐ மீன் 100 into 16 is 1600. ஸோ பேலன்ஸாக இருக்கிறது அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நியூவாக வந்தது அதுக்கு கீழே எழுதிடுறேன். இந்த வேல்யூ நியூவாக வந்தது அதுக்கு கீழே எழுதிடுறேன். நெக்ஸ்ட் 31st பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ அகெயின் யூ ஹேவ் 2 ஸ்லாட்ஸ். ஓகே,
ஸோ அகெயின் யூ ஹேவ் 2 slots. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நமக்கு தேவை 100 யூனிட்ஸ். ஸோ லாஸ்ட் ஸ்லாட் இதுதான் இந்த லாஸ்ட் ஸ்லாட். 100 யூனிட்ஸ் தேவை. 100மே நான் கொடுத்துடுறேன். 16 per each. அதோட per யூனிட்டோட வேல்யூ. ஸோ 1600. அப்போ 100 யூனிட்ஸ் அந்த ஸ்லாட்டே போயிடுச்சு, நில்லாயிடும். இப்போ பேலன்ஸாக இருக்கிறது இந்த ஒரு ஸ்லாட் மட்டும்தான். ஓகே, this slot. That is how you will calculate last in first out method. So அப்போ closing stock என்னது, ஒரே ஒரு வேல்யூ 150. இங்கே ஒரே ஒரு வேல்யூ இருக்கனால நான் per யூனிட்டோட வேல்யூமே எழுதியிருக்கேன். 150 at rupees 10 each. So 1500 is the closing stock. Last in first outல last slot நம்ம first அனுப்பிடுவோம். Whereas first in first out நம்ம first slot issue பண்ணிடுவோம். That is how you will proceed. Thank you.